ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வசனம். லூக்கா 15வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளை மனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? ஆமே, கர்த்தருடைய வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்துச்சுப்பா, அதுல ஒரு ஆடு மட்டும் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அதை கண்டுபிடிக்க வரைக்கும் அந்த மெய்ப்பனை என்ன பண்ணுவாரோ, தேடிட்டே இருப்பாரோ. வசனம் அழகா இருக்கு, தேடி திரியானோ அப்படின்னு சொல்லி. அதை கண்டுபிடிக்க வரைக்கும் அந்த மெய்ப்பன் டயர்டாகாம, ரெஸ்ட் எடுக்காம அவர் தேடிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு அதே போலதான், ஏசப்பா விட்டு தூரமா இருக்கு, ஏசப்பா விட்டு விலகி போயிட்டே அப்படி சொல்லி நீங்க யோசிச்சுட்டே இருக்கலாம். ஏசப்பா உங்களை தேடிட்டே இருக்காங்க. நீங்க போங்க ஏசப்பா கிட்ட, தைரியமா போங்க. ஏசப்பா நான் இங்க இருக்கேப்பா, என்ன சேர்த்துக்காங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட போங்க. ஏன்னா அவர் உங்களை கண்டுபிடிக்க வரைக்கும் அவர் தேடிட்டே இருக்கிறாரு. அவரை ரொம்ப நேரம் தேட வைக்காதீங்க. அவர் உங்களை தேடும்படி மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். ரொம்ப நேரம் தேட வைக்காதீங்க, அவரிடத்துல போங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.